என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜெகோபியன் மேட்ரிக்ஸில் உள்ள தேர்ட் மெத்தடில் உள்ள ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ சால்வ் பண்ணதுக்கு தேர்ட் ப்ராப்ளம் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் போர்டு எழுதி போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபார் த ஐசோபராமெட்ரிக் quadratical element evaluate the nodal equivalent forces. Cartesian coordinate of point P are 6,4. The loads 10 kilonewton and 12 kilonewton acting in x and y direction. Okay. So diagram you put okay. X y coordinate and first node, second node, third node, fourth node and other coordinates கொடுத்திருக்காங்க. First node coordinate வந்து 2,1, second node 8,4, third node 6,6 and fourth node 3,5. Okay. And given one கொடுத்திருக்காங்க P. P ஓட கார்ட்டீசியன் கோஆர்டினேட் 6,4 னு கொடுத்திருக்காங்க. சோ எனிவே எங்க வந்துக்கலாம் இங்க வந்து 6,4ங்கற ஒரு கோஆர்டினேட் இருக்கு. ஓகே. And the loads 10 kilonewton and 12 kilonewton acting in xy direction. So 10 kilonewton எங்க ஆக்ட் ஆகுது அப்படினா x ல ஆக்ட் ஆகுது and 12 kilonewton எங்க ஆக்ட் ஆகுதுனா y directionல ஆக்ட் ஆகுது. ஓகே. என்ன கேட்டிருக்காங்க to find என்ன அப்படினா evaluate the nodal equivalent forces. Nodal equivalent forces. So nodal என்ன அப்படினா வந்து nodes. இங்க எத்தனை nodes இருக்கு அப்படினா வந்து 1 2 3 4 nodes இருக்கு. ஓகே. அப்ப என்ன ஆகும் அப்படினா 4 நோட்ல என்ன இருக்கும் அப்படினா equivalent forces இருக்கும். அப்படி இருக்கும்போது first node உள்ள equivalent forces எப்படி இருக்கும் அப்படினா வந்து first node உள்ள equivalent forces F1x and F1y இருக்கும். So ரெண்டு nodal forces இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நோட்லயும் ரெண்டு nodal forces இருக்கும். So second node வரும்போது என்ன ஆகும் அப்படினா வந்து F2x and F2y. So F are force கொடுத்திருக்கு. ஓகே. And third node வரும்போது சேம் அதே மாதிரி F3x and F3y. And fourth node வரும்போது என்ன ஆகும் அப்படினா வந்து F4y and F4x and F4y. இந்த மாதிரி வரும். ஓகே. சரி. And இது கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஸோ ரெண்டும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். F1x F2x எக்ஸோடதெல்லாம் தனியாக கண்டுபிடிக்கணும், ஒய்யோடதெல்லாம் தனியாக கண்டுபிடிக்கணும். ஓகே. சரி. ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கிறோம், அதுக்கப்புறம் ஃபார்முலா பார்க்கலாம். ஸோ கிவன் எல்லாம் அப்படின்னா வந்து நோடு, ஸோ ஒவ்வொரு எலமெண்ட் ஒவ்வொரு நோடோட கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் பியோட கோஆர்டினேட் கொடுத்துருக்காங்க. இந்த பியோட கோஆர்டினேட் எப்படி எடுக்கும் அப்படின்னா எக்ஸ் ஒய்னு எடுக்கும். ஓகே. அதுக்கப்புறம் fx fy கொடுத்திருக்காங்க. given வந்து x1 first nodeல இருந்து x1 equal to 2 and y1 equal to 1 and x2 equal to 8 and y2 equal to 4, x3 equal to 6 and y3 equal to 6, x4 equal to 3 and y4 equal to 5. சரி. And p யோட பாயிண்ட் கொடுத்திருக்காங்க x equal to 6 and y equal to 4. Okay. சரி. Again also fx 10 kilonewton, fx equal to 10 kilonewton and fy equal to 12 kilonewton. Okay. To find என்ன அப்படின்னா வந்து nodal equivalent forces அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து in x direction ரெண்டா கண்டுபிடிக்கணும், x and y direction ரெண்டு கண்டுபிடிக்கணும். x direction கண்டுபிடிக்கும் போது f1x f2x f3x f4x. ஓகே. இது x directionல வரும்போது and y directionல வரும்போது f1y f2y f3y f4y. ஓகே. ஸோ இந்த ரெண்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ இது கண்டுபிடிக்க எக்ஸ் டைரக்ஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபார்முலா டு பி யூஸ்ட். ஸோ எக்ஸ் டைரக்ஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா f1x f2x f3x f4x
is equal to n1 n2 n3 n4 into fx. Okay, so the x ஓட formula and similar y ஓட formula இந்த மாதிரி தான் இருக்கும். f1y f2y f3y f4y and இதோட formula equal to இதோட formula same இதே மாதிரி n1 n2 n3 n4 into f4y f4. Okay, so இதான் நம்ம யூஸ் பண்ண போற ஃபார்முலா. கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ரெண்டு கண்டுபிடிக்கணும் and ஃபார்முலா இது. Okay, so fx fy ரெண்டுமே givenல கொடுத்துட்டாங்க. fx fy givenல கொடுத்துட்டாங்க. ரிமைனிங் உள்ளது n1 n2 n3 n4 சேம் இங்கேயும் அதே தான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஷேப் ஃபங்க்ஷன், இந்த n1 n2 n3 எல்லாமே ஷேப் ஃபங்க்ஷன். ஸோ ஷேப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஷேப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டு இந்த வேல்யூல வந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஸோ ஷேப் ஃபங்க்ஷன் n1 n2 n3 n4 கண்டுபிடிக்க ஃபார்முலா நமக்கு தெரியும். எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா n1 ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு 1 minus epsilon into 1 minus beta. The first formula and second formula வந்து இந்த மைனஸ் சேஞ்ச் ஆகும். பட் எப்சிலான் பீட்டா ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா வந்து கான்ஸ்டன்டா அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா நமக்கு எப்சிலானும் பீட்டாவும் தெரியும். தெரிஞ்சா என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஷேப் ஃபங்க்ஷன் n1 n2 n3 n4 கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்சிலான் அண்ட் பீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டானதை நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா இங்கோட 4 கோஆர்டினேட் கொடுத்துட்டாங்க and சென்டர் பாயிண்ட் யோட xy கோஆர்டினேட் கொடுத்துட்டாங்க. So x equal to and y equal to formula உண்டு. x equal to n1 x1 n2 x3 n2 x2 n3 x3 n4 x4 ங்கற ஒரு ஃபார்முலா and y equal to n1 y1 n2 y2 n3 y3 and n4 y4 ங்கற ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படினா வந்து எப்சிலானையும் பீட்டாவையும் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகே, சோ செட் பண்ணிடலாம். So formula எழுதி போட்டாச்சு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது n1 n2 n3 n4 கண்டுபிடிக்கணும். ஓகே, so n1 equal to என்ன ஃபார்முலானா 1/4 into 1 minus h1 into 1 minus beta. Okay, and n2 equal to 1/4 into 1 plus h1 into 1 minus beta. n3 equal to 1/4 1 plus epsilon and 1 plus beta. The n4 equal to 1/4 into 1 minus epsilon into 1 plus beta. So this is the formula. The formula நமக்கு வந்து epsilon betaவும் தெரியாது. and இத கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சா நம்ம என்ன இந்த ஃபார்முலாக்கு தேவையான n1 n2 n3 n4 கண்டுபிடிக்க முடியும். சோ இத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா வந்து x equal to n1 x1 plus n2 x2 plus n3 x3 plus n4 x4. இது equation number 1 வச்சுக்கிறேன். and இதே மாதிரி y equal to n1 y1 plus n2 y2 plus n3 y3 plus n4 y4. This is equation number 2. Okay. So the x y ரெண்டுமே என்ன பண்ணிருக்காங்க அப்படினா givenல கொடுத்திருக்காங்க 6 and 4. And n1 n2 n3 n4 வேல்யூ தவிர்த்து இது எல்லா வேல்யூ நமக்கு தெரியும். அது given. Okay. So இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நமக்கு தெரிஞ்சதை சப்ஸ்டிட் பண்றோம் அப்படினா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்லயும் வந்து நமக்கு தெரிஞ்சதை சப்ஸ்டிட் பண்ணும்போது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது நமக்கு எப்சிலானும் பீட்டாவும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ substitute
x n1 n2 n3 n4 x1 x2 x3 x4 in equation number 1. Okay, so எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணும்போது x ஓட வேல்யூ வந்து 6. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா x ஈக்குவலாக 6 போடுறேன். 6 ஈக்குவல் டு n போல் என்ன பண்ணோம்னா ஃபார்முலா எழுதணும். ஸோ 1/4 இன்ட்டு 1 மைனஸ் x1 இன்ட்டு 1 மைனஸ் பீட்டா இன்ட்டு x1. x1 ஓட வேல்யூ என்ன அப்படின்னா வந்து 2 ப்ளஸ் n2 இன்ட்டு n2 ஓடது 1/4 இன்ட்டு 1 ப்ளஸ் எப்சிலான் 1 மைனஸ் பீட்டா இன்ட்டு x2 ஓட வேல்யூ வந்து 8 plus 1/4 into 1 plus epsilon 1 plus beta into n3 sorry x3 ஓட வேல்யூ வந்து 6 plus 1/4 into n4 வந்து 1 minus epsilon into 1 plus beta into x4 ஓட வேல்யூ வந்து 3. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனில் வந்து எல்லா இடங்களையும் 1/4 காமனாக இருக்கும். ஸோ 1/4 வெளியே எடுத்துடுறேன். வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா வந்து 1/4 இன்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த ரெண்டு மட்டும் இருக்கும். ஸோ 1 மைனஸ் எப்சிலான் 1 மைனஸ் பீட்டா இன்ட்டு 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் எப்சிலான் இன்ட்டு 1 மைனஸ் பீட்டா இன்ட்டு 8 ப்ளஸ் 1 plus epsilon 1 plus beta into 6 plus 1 minus epsilon into 1 plus beta into 3. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணால் நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த 1/4 வந்து 9 கொண்டு போயிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 6 into 4 24 சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இந்த 1/4 இங்கே கொண்டு போயிடுறேன். அப்போ என்ன ஆகும், ஈக்குவல் கொண்டு போகும்போது என்ன ஆகும் 6 into 4 ஆகும். ஸோ 24 ஈக்குவல் டு இதோட மல்டிப்ளை பண்ணி 2 ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து உள்ளோட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். ஸோ 1 minus beta minus epsilon minus plus epsilon beta into 2 into 1 minus beta plus epsilon minus epsilon beta into 8 plus 1 plus beta plus epsilon beta into 6 plus 1 plus beta minus epsilon beta into 3. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வந்து மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ கான்ஸ்டன்ட் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 2 minus 2 beta minus 2 epsilon plus 2 epsilon beta plus 8 minus 8 beta plus 8 epsilon minus 8 epsilon beta plus 6 plus 6 beta plus 6 epsilon plus 6 epsilon beta plus 3 plus 3 beta minus 3 epsilon minus 3 epsilon beta. Okay, so சிம்பிளை பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். சிம்பிளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறேன். ஸோ கான்ஸ்டன்ட் எடுக்கிறோம் அப்படின்னா 2 8 10 10 plus 6 16 16 plus 3 19
ஸோ 19 அடுத்து வந்து 8 இருக்கிறது வச்சுக்கிறேன். -2 -8 -10 ஆயிடுச்சு. -10 + 6 -4 -4 + 3 -4 + 3 -1. ஸோ -மீட்டா. அடுத்து எப்சிலான் பார்க்கும்போது -2 +8 அப்புறம் +6 +6 இங்கே +6 இருக்கு. அப்போ 12 -3 அப்போ 9. ஸோ 9 எப்சிலான். அடுத்து எப்சிலான் ஈட்டா ரெண்டும் இங்கே பார்க்கணும். +2 -8 ஸோ -6 இங்கே +6 0 ஆயிடுச்சு. இங்கே உள்ளது -3 ஸோ -3 எப்சிலான் ஈட்டா. Okay, so 24 equal to 24. So the 19 constant கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகும்? 24 minus 19. So 5 equal to 9 epsilon minus beta minus 3 epsilon beta. Okay. So next we will write 9 epsilon minus beta minus 3 epsilon beta equal to 5. This is equation number 3. Okay. So third equation 9 epsilon minus beta minus 3 epsilon beta equal to 5. So இது வந்து x equation first equation சால்வ் பண்ணும்போது கிடைச்ச equation. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து second equation அதாவது y ஓட equation சால்வ் பண்ணும்போது இன்னொரு equation கிடைக்கும். So அதை இது சால்வ் பண்ணணும். So similarly substitute y n1 n2 n3 n4 y1 y2 y3 y4 in equation number 2. So second equation எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். So y ஓட வேல்யூ என்ன அப்படினா வந்து from the given y equal to 4. Okay. So 4 equal to n1 y1. So n1 பதிலா இந்த 1/4 into. So நான் 1/4 வந்து ஃபர்ஸ்ட் காமன் வெளிய எடுத்துறேன். இங்க வந்து இது எழுதிட்டு அதுக்கு அப்புறம் 4 இருந்து காமன் வெளிய எடுத்தேன். இங்க எழுதும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே 1/4 வெளிய கொண்டு வந்துறேன். So 1/4 into n1 ரிமைனிங் இருக்குது 1 minus epsilon and 1 minus beta into y1. So y1 ஓட வேல்யூ வந்து 1 plus 1 plus epsilon and 1 minus beta into y2. y2 ஓட வேல்யூ வந்து 4 plus 1 plus epsilon into 1 plus beta into y3. y3 ஓட வேல்யூ வந்து 6 plus 1 minus epsilon and 1 plus beta into y4. y4 value வந்து 5. Okay. திருப்பி அதே மாதிரி தான் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். இதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணும்போது ஈக்குவேஷன் கிடைக்கும். அதே ப்ரொசீஜர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கான்ஸ்டன்ட் இங்கே கொண்டு வந்துடுறேன். ஸோ 1/4 இங்கே வரும்போது நான் கொண்டு வந்து 4 into 4 சேஞ்ச் ஆகும். ஸோ 4 into 4 16 equal to ஃபர்ஸ்ட் இது உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ 1 minus beta minus epsilon plus epsilon beta into 1 plus 1 minus beta plus epsilon plus minus epsilon beta into 4 plus 1 plus beta plus epsilon beta into 6 plus 1 plus beta minus epsilon beta into 5. Okay. Again, you know constants all want to multiply பண்ணனும். So 16 equal to இந்த 1 உள்ள மல்டிப்ளை பண்ணா சேம் அதே தான் திரும்ப வரும். எழுதிடுறேன்.
1 minus theta minus epsilon plus epsilon theta plus இங்கே இந்த 4 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்றேன். அப்போ 4 minus 4 theta plus 4 epsilon minus 4 epsilon theta. அடுத்து plus 6 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்றேன். 6 plus 6 theta plus 6 epsilon plus 6 epsilon theta plus அடுத்ததுல 5 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்றேன். plus 5 theta minus 5 epsilon minus 5 epsilon theta. Okay. So இப்போ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறேன். 1 4 5 ஆயிடுச்சு. 5 plus 6 11 11 plus 5 16. So 16 தான். That's 16 plus epsilon box theta பார்க்கும்போது -1 -4, so -5 -5 plus 6 plus 1 plus 1 plus 5, so 6 theta. epsilon பார்க்கும்போது -1 plus 4, so plus 3 plus 6 இருக்கு plus 9 plus 9 minus 5, so plus 4, so plus 4 epsilon and epsilon theta 1 minus 4 so minus 3, so minus 3 plus 6 3 minus 5 minus 2, so minus 2 epsilon theta. So இப்போ கான்ஸ்டன்ட் இங்க கொண்டு போயிடுறேன். இப்போ 16 minus 16 சேஞ்ச் ஆயிடும். அப்போ 4 epsilon plus 6 theta minus 2 epsilon theta is equal to 0. இந்த 16 இங்கே வந்து வெளியே வந்துடும். ஈக்குவல் டு இன்சைட் போச்சுன்னா -16. ஸோ 16 minus 16 0 ஆயிடும். ஸோ 0 இங்கே எழுதியிருக்கு. ரிமைன் ஒரு டைம் அப்படியே இங்கே எடுத்து எழுதியிருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 4 வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 அன்னோன் இருக்கு. எப்சிலான் அண்ட் நீட்டா 2 அன்னோன் தான். பட் வந்து சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து எப்சிலான் நீட்டாங்கிற இன்னொரு டேர்ம் சேர்ந்து இருக்குது. ஓகே. ஸோ அப்போ நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது கால்குலேட்டர் சால்வ் பண்ணுறது முடியாது. ஸோ எழுதி தான் சால்வ் பண்ணணும். ஓகே. ஸோ ரெண்டுல எதை முதல்ல எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா எப்சிலான் நீட்டாவை முதல்ல எலிமினேட் பண்ணணும். அப்படி எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் ரெண்டு எப்சிலான் நீட்டா டேர்மை காமனாக கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர்றதுக்கு இந்த ஈக்குவேஷனை தேர்ட் ஈக்குவேஷன் 2 மல்டிப்ளை பண்ணால் இங்கே -6 வந்துடும். அண்ட் இந்த ஈக்குவேஷனை வந்து -3 மல்டிப்ளை பண்ணால் இங்கே வந்து +6 வரும். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணீங்க அப்படின்னா வந்து எப்சிலான் நீட்டா டேர்ம்ங்கிறது எலிமினேட் ஆகிடும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேர்ட் ஈக்குவேஷனை மல்டிப்ளை வித் 2 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து 18 epsilon minus 2 theta minus 6 epsilon theta equal to 10. At the fourth equation multiply with -3. So -3 multiply பண்றேன். அப்போ -12 epsilon minus 18 theta plus 6 epsilon theta equal to 0. Okay. So ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்றேன். சால்வ் பண்ணும்போது நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்ம் என்ன ஆகும் கேன்சல் ஆகிடும். க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 18 + -12 அப்போ என்ன ஆகும்னா 6 epsilon. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா -2 -18, ஸோ -20 theta is equal to 10. ஸோ என்ன சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 2 டிவைட் பண்ணிக்கலாம். 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 epsilon minus 10 theta equal to 5. இது ஈக்குவேஷன் நம்பர் 5 சொல்லிக்கிறேன். ஓகே, இந்த ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ரைட். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நான் ஏதாவது ஒரு இது வெளியே இது பண்ணணும்.
அப்படிங்கும்போது நான் எப்சிலான் ஈக்குவல் டு எடுத்துக்கிறேன். ஓகே, எப்சிலான் மீட்டா. ஓகே, so 6 epsilon minus 20 மீட்டா equal to 10 ங்கிற ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஏதாவது டைம் நான் வந்து ஈக்குவல் இங்கே வச்சுட்டு இன்னொரு டைம் ஈக்குவல் அங்கே கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகும்போது நான் வந்து நீட்டாக இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, அப்போ என்ன ஆகும், நான் வந்து சாரி ஈட்டாவை ஈக்குவல் கொண்டு வந்துடுறேன். ஸோ 6 எப்சிலான் ரிட்டர்ன் இங்கே வந்துடுது -10 ஈக்குவல் அங்கே போயிடுது. அப்போ 20 மீட்டா. ஸோ மீட்டா ஈக்குவல் டு 6 எப்சிலான் -10 by 20 is equal to 0.3 epsilon minus 0.5. So meter equal to 0.3 epsilon minus 0.5. So இதை என்ன பண்றோம்னா equation 5 வச்சுக்கலாம். இந்த equation 5 வச்சுக்கலாம். இந்த equation number 5 இங்க இருக்கிற 4 and 3ங்கிற ஏதாவது ஒரு equation என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷன் இந்த ஈட்டாவோட வேல்யூ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகே, சப்ஸ்டிட் த வேல்யூ ஆஃப் ஈட்டா இன் ஈக்குவேஷன் நம்பர் தேர்ட். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 3ல இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 3 இங்கே இருக்குது. இந்த இதில் நீட்டாவோட வேல்யூ போல இதை அப்ளை பண்ணுறோம். ஓகே, என்ன ஆகும்னா ஈக்குவேஷன் 3 எப்படி சேஞ்ச் ஆகும், 9 எப்சிலான் அப்படியே வந்துடும். 9 எப்சிலான் அப்படியே வந்துருச்சு. மைனஸ் நீட்டாக்கு பதிலாக 0.3 எப்சிலான் மைனஸ் 0.5. ஸோ ரெண்டும் மைனஸ்லாம் இருக்கு. மைனஸ் ஆஃப் 0.3 எப்சிலான் மைனஸ் 0.5 மைனஸ் 3 எப்சிலான் இன்ட்டு நீட்டாவோடது இந்த வேல்யூ அப்ளை பண்ண போறேன். உங்களோட நீட்டாக்கு பதிலாக இந்த வேல்யூ. ஸோ 0.3 எப்சிலான் minus 0.5 is equal to 5. Okay, உங்களோட மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 9 எப்சிலான் அப்படி இருக்கும். minus 0.3 epsilon plus 0.5 minus the 3 epsilon into 0.3 epsilon. Up and down 0.9 epsilon square. Minus 3 into minus 0.5 upon 1.5. So plus 1.5 epsilon. Equal to 5. Okay. So இது சிம்பிளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே 0.9 இங்கே 0.3 இங்கே 1.5 இருக்கு. ஸோ 10.5 இது 9 plus 1.5 10.5 10.5 minus 0.3 10.2 epsilon and epsilon square பார்க்கும்போது minus 0.9 epsilon square. And constant பார்க்கும்போது 0.5 அங்கே 5 இருக்கு. ஸோ நான் ஈக்குவல்ட்டுக்கு அங்கே 5 இது கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன பண்ணால் வந்து 0.5 minus 5 இருக்கும். minus 4.5 equal to 0. ஓகே, அண்ட் இதை வந்து மைனஸால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணும்போது இது முன்னாடி கொண்டு வந்துடுறேன். சாரி, multiply by minus. அப்போ என்ன பண்ண வந்து 0.9 epsilon square minus 10.2 epsilon plus 4.5 equal to 0. Okay. ஸோ இது வந்து ஒரு இருபடித்தான சமன்பாடு. ஸோ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிறது வந்து எப்சிலான் மட்டும்தான் இருக்குது, ஈட்டாவோட டைம் இல்லை. ஸோ இந்த எப்சிலானை மட்டும் இந்த வந்து ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம்.
ஸோ இந்த எக்ஸ்பாண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து நம்ம முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்கூலில் யூஸ் பண்ணது மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஓவர் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2aங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்சிலான் ஈக்குவல் டு மைனஸ் பி. ஸோ மைனஸ் பிங்கும் போது இங்கே உள்ளது வந்து இது ஏ, இது பி, இது சி. ஓகே, ஸோ மைனஸ் பிங்கும் போது இங்கே மைனஸ் 10.2 இருக்கு, அப்போ என்ன ப்ளஸ் 10.2. ஸோ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஓவர் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ பி ஸ்கொயர் அப்படின்னா வந்து 10.2 ஸ்கொயர் p square minus 10.2 square p square minus 4ac minus 4 into 0.9 into 4.5 divided by 2 into 0.9. So it is simply 10.2 plus or minus root over 10.2 square. Okay. .2 square 104.04 minus இதை multiply பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து 4 into 0.9 into 4.5 is equal to 16.2 and divided by 1.8. So simply control அப்படின்னா வந்து கிடைக்கிற ஆன்சர் 10.2 plus or minus 104.04 minus 16.2 is equal to under root 9.372 divided by 1.8. So H1 equal to 10.2 plus or minus 9.372 divided by 1.8. So the equation வந்து 10.2 plus 9.372 யூஸ் பண்ணோம் அப்படின்னா divided by 1.8 அதுக்கப்புறம் 10.87ங்கிற ஆன்சர் வரும். அதே மாதிரி 10.2 minus 9.372 divided by 1.8, அதாவது இந்த பிளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து 0.46ங்கிற ஆன்சர் வரும். ஓகே, ஸோ இதுல ரெண்டுல எதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்சிலான் அண்ட் நீட்டா ரெண்டுமே என்ன அப்படின்னா வந்து நேச்சுரல் கோஆர்டினேட்ஸ். ஸோ இந்த நேச்சுரல் கோஆர்டினேட்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பவுமே 0 to 1 தான் இருக்கும். ஸோ எதர் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் 0 to 1 தான் அந்த வேல்யூ இருக்கணும், 1க்கு மேலே போகக்கூடாது. ஓகே, ஸோ அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து we are choosing 0.46 as the value of epsilon. epsilon வேல்யூ 0.46 எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இந்த வேல்யூ கிடைச்சதுக்கு அப்புறம் epsilon வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 5ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஓகே, ஸோ சப்ஸ்டிட்யூட் epsilon வேல்யூ, substitute the value of epsilon in equation number 5. So 5 in the equation வந்து நான் substitute பண்றேன், நல்லா இருக்குது. So neta equal to 0.3 into 0.46 minus 0.5. So neta equal to value வந்து minus 0.362 minus 0.362. Okay, so இதான் வந்து epsilon and beta ஓட வேல்யூ. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஷேப் ஃபங்க்ஷன் n1 n2 n3 n4 கண்டுபிடிக்க போறோம். அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எலிமெண்ட் ஃபோர்ஸஸ் f1x f2y f1x f2x இந்த வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஷேப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறேன் n1 equal to 1/4 into 1 minus epsilon into 1 minus beta is equal to 1/4 into 1 minus 0.46 into 1. So இங்க ஒரு மைனஸ் இருக்கு and ஈட்டோட வேல்யூ மைனஸ் இருக்கு, அப்ப என்ன ஆகும்னா 1 plus 0.362. So n1 equal to என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா 0.18387. Okay, and n2 equal to 1/4 into 1 plus epsilon 1 minus
beta. So 1 by 4 into 1 plus 0.46 into 1. So inge minus. So minus into minus plus ஆயிரும். So 1 plus 0.362. So இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 0.49713. 49713. And n3 ஓட வேல்யூ 1 by 4 into 1 plus epsilon and 1 plus beta is equal to 1 by 4 into 1 plus 0.46. இங்க என்ன அப்படின்னா 1 மைனஸ் ஆயிடும். இங்க பிளஸ் இருக்குது ஆனா வந்து ஈட்டோட வேல்யூ மைனஸ் இருக்கு. சோ என்ன அப்படின்னா 1 minus 0.362. இது சால்வ் பண்ணும்போது n3 ஓட வேல்யூ வந்து 0.23287. Okay. And n4 oda value 1 by 4 into 1 minus epsilon into 1 plus beta equal to 1 by 4 into 1 minus epsilon. So 1 minus epsilon value is 1 minus 0.46 into 1 plus apna minus 0.362. So n4 equal to. So similarly, the answer is 0.08612. Okay, so n1, n2, n3, n4 value kadachirchi. Okay, so idukapra vandu nodal equivalent forces கண்டுபிடிச்சிடலாம். அதோட ஃபார்முலா எழுதி போட்டிருந்தது. So nodal equivalent forces in x direction. So இதோட ஜெனரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து f of e equals n transpose fx the general formula. And இதுல இருந்து நமக்கு வந்து இப்போ x ஓட எடுத்துக்கிறேன். இங்க எலிமெண்ட்ல x y ரெண்டு இருக்கும். ஓகே, அப்ப x ஓட எடுத்துக்கிறேன். x ஓட எடுக்கும்போது என்ன பண்ணா வந்து f1x f2x f3x f4x is equal to n transfer. So n எழுதணும்னா வந்து வெர்டிகலா எழுதணும். n மேட்ரிக்ஸ் அப்படிங்கும்போது வெர்டிகல் எழுதிருவோம். என்ன பண்ணா வெர்டிகல் எழுதணும். So n ஓட வேல்யூ வந்து 0.18387. n2 ஓட வேல்யூ வந்து ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டிட் பண்ணுவோம். So n1 n2 n3 n4 into fx. So x ஓட டைரக்ஷனுக்கு போய் என்ன பண்றோம்னா வந்து fx ஓட வேல்யூ எடுத்துக்கிறோம். So இத கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு வேல்யூ நம்மட்ட இருக்குது. So n வேல்யூவும் fx வேல்யூ எழுதிக்கலாம். n ஓட வேல்யூ வந்து 0.18387. n2 ஓட வேல்யூ வந்து 0.49713. n3 ஓட வேல்யூ வந்து 0.23287. n4 ஓட வேல்யூ வந்து 0.08615. இந்த fx ஓட வேல்யூ வந்து 10 கிலோமீட்டர் கொடுத்திருந்தாங்க. 10 கிலோமீட்டர். இப்போ இத கொண்டு இதுல மல்டிப்ளை பண்ண போறோம். சோ அது என்ன பண்ணா 10 ஆ மல்டிப்ளை பண்ணா வந்து நாம ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி போகும். அவ்வளவுதான். சோ f1x
f2x, f3x and f4x is equal to 1.8387, 4.9713, 2.3287, 0.8613 kilometer. Okay. So this is the nodal equivalent forces in x direction. So this is the nodal equivalent force in y direction. So formula of x y would change f1y, f2y, f3y, f4y is equal to n1, n2, n3, n4 into f of x by f of y. So f1y, f2y, f3y, f4y equal to same and fx fy value 12 kilonewton. So n1 value 0.18387, 4.9713, 2.3287, 0.8613 into f value 12. So this is multiply panna answer கிடைச்சிரும். So is equal to multiply பண்ணிடுறேன். பண்ணா first term 2.20644, second term 5.96556, third term 2.794 and fourth term 1.03356 kilometer. Okay. So கண்டுபிடிக்க வேண்டியது இந்த f1x, f2x, f3x, f4x இந்த f1y, f2y, f3y, f4y இந்த ரெண்டு டேர்ம் தான் கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகே. ஸோ இதுக்கான ஃபார்முலா n1 into n3 n4 into fx x டைரக்ஷன்ல y டைரக்ஷன் வந்து என்ன ஃபார்ம் பண்ணா சேம் அதே n1 into n3 n4 தான், பட் என்ன ஆகும் fx உள்ள fy சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருந்த இந்த ப்ராப்ளத்தில் அப்படின்னா என்னோட ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு முடிச்சுட்டு இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதுவும் இந்த ப்ராப்ளம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, கேளுங்க. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன். அண்ட் இது வரைக்கும் 3 ப்ராப்ளம் ஜெகோபியன் மேட்ரிக்ஸில் 3 ப்ராப்ளம் முடிச்சிருக்கோம். இன்னொரு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் இந்த கான்செப்ட் முடிஞ்சிடும். அண்ட் சிமிலராக இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வரும். என்ன பண்ணால் சில ப்ராப்ளம் கூட சேஞ்ச் ஆகும். மற்றபடி மோஸ்ட்லி ஜெகோபியன் மேட்ரிக்ஸில்